அப்படியே கண்களை மூடி ஆமேன். எரிந்து கொண்டே இருப்பேன். பாசமா வாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. Glory to God. Hallelujah. ஆமேன். எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி, சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஆத்மார்த்தமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆமாண்டவரே, ஒரு வாழ்க்கை அது உமக்காக எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய். ஆண்டவரே, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுவோம், எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே Let's give clap offering to God. Let's give a clap offering to God. Put your hands together for the glory of God. ஆவியானவரே, we thank you and praise you, God, for the wonderful worship of time, O God. We thank you and love you, Lord, for the goodness and mercies that has borne us, O God. நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகுதி இல்லாத எங்களை நீங்க தகுதிப்படுத்தினீங்க. அற்பமும் குப்பையுமாக என்னென்ன எங்களை உங்களுடைய பிரசன்னத்துக்கு உகந்தவர்கள் ஆக்கினீங்களே. நன்றிங்கப்பா, நன்றிங்க ராஜா. தேங்க்யூ ஆண்டவரே. எங்களோடு பேசும். அடியானை மறித்து நீர் மாத்திரம் வெளிப்படும். இந்த வார்த்தை
எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டையா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிப்போம். Turn your Bible to the book of Revelation, the last book of the Bible. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Revelation chapter 3 verse 8. என் நாமத்தை மறுதலியாமல் கை கொண்டபடியினாலே இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே the open door, திறந்த வாசல் என்கிற தலைப்பின் கீழே உங்களோடு நான் தேவனுடைய வார்த்தை கொண்டு வர வாஞ்சிக்கிறேன். திறந்த வாசலை நாம் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். Everyone expectation was the open door from God. தேவனிடத்திலிருந்து எப்படி ஆகிலும் எனக்கு இந்த வாசல் திறக்காதா என்கிற எதிர்பார்ப்பு. பொருளாதாரத்திலே எனக்கு ஒரு திறந்த வாசல் உண்டாகாதா? என்னுடைய பிள்ளையினுடைய படிப்பின் காரியத்துக்கு ஒரு திறந்த வாசல் உண்டாகாதா? என்னுடைய வேலையிலே, பொருளாதாரத்திலே, என்னுடைய கடமையிலே, என்னுடைய தொழிலிலே, என்னுடைய பிசினஸ்ல ஒரு ஓப்பன் டோர், ஒரு திறந்த வாசல் உருவாகாதா? என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட போராட்டங்களையே சந்தித்து கொண்டு வருகிறேனே, ஒரு திறந்த வாசலை நான் அனுபவிக்க முடியாதா என்கிற ஏக்கத்திலே ஒரு வேளை இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை நான் வைக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுமா? ஹல்லேலூயா. I have set before you the open door. ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், உனக்கு திறந்த வாசலை மட்டும் வைக்கலப்பா, அதை ஒருத்தனும் பூட்ட முடியாது. அன்பானவர்கள், நான் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்று தெரியுமா? If God has opened the door, none can shut the door. தேவன் ஒரு வாசலை உங்களுக்கு எனக்கு திறப்பாரானால் இந்த உலகத்தில் எந்த மனிதனாலையும் அந்த திறந்த வாசலை பூட்டவே முடியாது. ஆண்டவர் அவ்வளவு அதிகாரம் படைத்த தேவன். இன்னைக்கு டோர்லாம் பெரிய தகுதிக்கு தகுந்தார் போல. சில பேர் வெறும் தகரத்தில் டோர் போட்டிருக்காங்க. சில பேர் நல்ல பிளைவுட்டில் நல்ல பிளைவுட்டில் அவங்க டோர் போடுறாங்க. சில பேர் நல்ல அந்த பிளைவுட்லையுமே காஸ்ட்லியான பிளைவுட்டுக்கு போறாங்க. சில பேர் நல்ல மரங்கள், தேக்கு மரங்களிலே, பர்மா தேக்குங்க, இது இப்போ கேரளா தேக்குங்க, இது ஆஸ்திரேலியன் தேக்குங்க. நம்ம என்ன ஆஸ்திரேலியாவில் போய் பார்த்தோம் அந்த தேக்கு எப்படி இருக்குன்னு. ஆனால் தேக்கு நல்ல மரம், தேக்கு பைன் வுட்டு, அதில் நாங்கள் போடுறோம். எவ்வளவு மழையிலையும் தாங்கும், எந்த கரையானும் மறைக்க முடியாது. அப்படிப்பட்டதான அந்த நிலையிலே டோர் எல்லாம் செஞ்சு போடுறாங்க. இப்போ ஒரு டோர் ஒருத்தர் எனக்கு அனுப்பி வச்சிருந்தாரு. இட் வாஸ் a look like a steel door. இரும்புலே செய்யப்பட்ட டோர், 35 லாக். திருடனே நினைச்சாலும் அவன் விடிஞ்சிடும் அவன் திறக்கிறதுக்குள்ள. அந்த அளவுக்கு ஃபுல்லா கண்ட்ரோல். இன்னும் சில லாக் ரிமோட்ல, இன்னும் சில லாக் டோர் போட்டிருக்காங்க, எல்லாம் ஆட்டோமேட்டிக். உங்க முகத்தை பார்த்து அது ஸ்கேன் பண்ணாதான் அது திறக்கும். எங்கேயாவது நீங்க விழுந்து மண்டை உடைஞ்சு 10 போட்டுட்டு போய் நின்னீங்கன்னா யூ ஆர் நாட் மை மாஸ்டர் அப்படின்னு டோர் திறக்காது. உன் மூஞ்ச ஸ்கேன் பண்ணும், உன் கையை ஸ்கேன் பண்ணும், உன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதுக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக் ஏஐ டோர். அன்பான தெய்வ பிள்ளைகளை, எத்தனை டோர் போட்டாலும் நம்மால் பக்கவாட்டு வழியாக போய் அவன் அள்ளிட்டு போயிடுவான். அவன் மினி டோர்லாம் கொண்டு வந்து எதெல்லாம் வேணும்னு பார்த்து எதெல்லாம் வேணான்றதெல்லாம் விட்டுட்டு அங்கே இருக்கிற குக்கரை ஆன் பண்ணி அங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்த மீட்டெல்லாம் எடுத்து சமைச்சு
உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு மிச்சம் போனதெல்லாம் வச்சு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு மற்றதெல்லாம் அள்ளிட்டு போயிட்டான். நடந்த சம்பவம் அன்பானவர்களே. ஆனால் கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உனக்காக ஒரு வாசலை திறக்க வைக்கிறேன். I have set before you the open door. உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதுவரைக்கும் நீங்க மாம்சத்துல, உங்களுடைய திறமையில, உங்களுடைய ஞானத்துல, உங்களுடைய புத்தியில, உங்களுடைய அறிவில, உங்களுடைய செல்வாக்குல, உங்களுடைய வருமானத்தின் மூலமாய், உங்களுடைய பதவியில, உங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலையினுடைய எல்லா திறமையை கொண்டு நீங்கள் திறந்து வைத்த வாசல் எல்லாம் அடைபட்டு விட்டது. நல்ல வருமானம் வரணும்னு திறந்தாங்க, ஒண்ணுமே வரல. எப்படி வரும்? அது கர்த்தர் திறந்த வாசல் இல்லை. It was not God permission. எனக்கு அருமையானவர்களே, அது தேவனுடைய அனுமதி பெற்ற வழி அல்ல, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட வழி அல்ல. நீங்கள் மாம்சத்திலே, மாம்சத்தின் சிந்தையிலே, மாம்சத்தின் அனுபவத்திலே, உங்களுடைய தூண்டுதலிலே உணர்ச்சி வசப்பட்டு எல்லாருடைய ஆலோசனையிலேயும் அது செயல்பட்ட காரியம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, if I am the Lord God of your home, of your mind, of your soul, of your strength. உன்னுடைய பலத்திலே, உன்னுடைய இருதயத்திலே, உன்னுடைய வாழ்விலே, உன்னுடைய ஆத்துமாவிலே இருக்கிற ஆளுகை செய்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை வைக்க விரும்புகிறார். அந்த வாசலை எந்த ஒரு மனிதனாலும், எந்த ஒரு சக்தியாலும், எந்த ஒரு அதிகாரத்தாலும், எந்த ஒரு இந்த உலகத்தினுடைய எந்த வல்லமையினாலும் அதை பூட்டவே முடியாது. காரணம், அது தேவன் திறந்த வாசல். அந்த வாசல் உங்களை வாழ வைக்கும், அந்த வாசல் உங்களை உயர்த்தும், அந்த வாசல் உங்களை ஜெயிக்க வைக்கும். அந்த வாசலிலே தோல்வி இல்லை, அந்த வாசலிலே மேன்மை உண்டு, அந்த வாசலிலே வளர்ச்சி உண்டு, அந்த வாழ்வு, அந்த வாசலிலே தேவ மகிமையை நீங்கள் காண்பீர்கள். தேவனுடைய கரம் அந்த வாசலிலே இருக்கும், தேவனுடைய வல்லமையின் அனுபவம் அந்த வாசலிலே இருக்கும். உன்னுடைய இடத்தை தேடி ராஜாக்களும் அதிகாரிகளும் பதவியில் உள்ளவர்களும் இந்த உலகத்தின் சகல சத்துவங்களும் அந்த வாசலுக்கு முன்பாக கர்த்தர் வந்து நிறுத்த வைப்பார். God be the glory. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் திறந்த வாசலை ஒரு மனிதனும் பூட்டுவதற்கு அதிகாரம் இல்லை. வசனம் என்ன சொல்லுகிறது? நல்ல கவனிங்க. வெளிப்படுத்தல விசேஷத்திலே 7 சபைகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 7 சபைகளிலே ஒன்று பிலதெல்பியா சபை. இந்த பிலதெல்பியா சபைக்கு தேவன் விளம்புகிற காரியத்தை தான் இந்த இடத்திலே நாம் வாசித்தோம். தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கூர்ந்து கவனிப்போமே. ஆனால் இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நல்ல கவனிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், என் நாமத்தை நீ மறுதலியாமல், என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே, இதோ இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை எவ்வளவு துல்லியமாக வருகிறது. இந்த நாளிலே நான் ஜெபம் பண்ணுகிற பொழுது ஆவியானவர் எனக்கு காண்பித்து கொடுத்த வார்த்தை, ஆண்டவரே, கடைசி மாதத்தில் இருக்கிறோம், இந்த வருடத்தின் இறுதியிலே வந்து விட்டோம். எங்களுக்கு நிறைய நிறைவேற வேண்டிய காரியங்கள் உண்டு, வாக்குத்தத்தங்கள் உண்டு. நீர் எங்களுக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம் இப்பொழுது விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறது. என்ன வார்த்தை நீர் தரப்போகிறீர்? உம்முடைய வாக்குத்தத்தம் என்ன? என் ஜனங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய வார்த்தை என்ன என்று நான் தேவனிடத்திலே மன்றாடின போது என் உள்ளத்திலே மீண்டும் மீண்டும் என்னுடைய இருதயத்தையும் நரம்புகளையும் மூளையையும் அசைத்த ஒரு வார்த்தை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. இதோ திறந்த வாசலை
உனக்கு முன்பாக வைக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும் முன்பதாக அவர் சொல்லுகிற ஒரு சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். இந்த பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் சொல்லும் போது அவர் சொல்லுகிற காரியம் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும், நல்ல கவனிங்க, சத்தியம் உள்ளவரும், தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொன்னவர் முந்தின வசனத்திலே பதிவு செய்கிறார், நான் ஒருவன் மட்டும்தான் இந்த உலகத்தின் அதிபதியாய், இந்த உலகத்திலே ஜெயிக்கிறவராய், இந்த அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ளவராய், தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறதாவது, சத்தியம் உள்ளவர் சொல்லுகிறதாவது, வல்லமை உள்ளவர் சொல்லுகிறதாவது, உனக்கு முன்பாக வைக்கிற அந்த டோருக்கு, அந்த கதவுக்கு, அந்த திறந்த வாசலுக்கு ஒரு திறவுகோலை உடையவர் இருக்கிறார். அந்த திறவுகோலை உடையவர், தாவீதின் திறவுகோலை வைத்திருக்கிறவர், சர்வ சக்தியையும் அசைத்து காண்பிக்கிற, உலகத்தை படைத்த, அண்டத்தை உருவாக்கின, உங்களையும் என்னையும் ஆளுகை செய்கிற, ஜெயிக்க வைக்கிற, துணிவு கொள்ளச் செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்கிட்ட மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திறந்த வாசலை வைக்கிறாரு பாருங்க. அந்த சாவி யார்கிட்ட தெரியுமா இருக்கு? அந்த திறவுகோல் யார்கிட்ட தெரியுமா இருக்கு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள தெய்வம். நீங்களும் நானும் கவலைப்படவே தேவையில்லை. அது கர்த்தர் திறந்ததா இருந்தா எந்த ஒரு சக்தியாலும் பூட்ட முடியாது. அதே போல ஆண்டவர் திறக்காத ஒன்றை நீங்களும் நானும் திறக்க முடியாது. எனக்கு அருமையானவர்கள், if God has shut the door, none can open it. ஒருத்தனாலையும் திறக்க முடியாது. இந்த ரகசியம் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா, அருமையானவர்களே, ஒவ்வொரு காரியத்திலையும் என் தேவன் வாசல் திறக்கட்டும்னு நாம காத்திருக்க பழகி விடுவோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜாதி ராஜா கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை என்னை பார்த்து அவர் டிக்ளேர் பண்றார். அவர் சொல்லுகிறார், the prophetic word has come to you all. உங்க எல்லாருக்கும் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் இந்த கடைசி மாதத்தில், இந்த முதல் வாரத்தில், இன்னும் 3 வார காலங்களுக்குள்ளாக இந்த மாதம் முடிய போகிற இந்த விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உனக்கு முன்பாக தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறதாவது, உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை நான் வைக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட முடியாது. உன் எதிரிகள் பூட்ட முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் பூட்ட முடியாது. உன்னுடைய வறுமை பூட்ட முடியாது. உன்னுடைய தோல்விகள் பூட்ட முடியாது. உன்னுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் பூட்ட முடியாது. உன்னுடைய எதிரான காரியங்கள் பூட்ட முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புகிற மனித சக்திகள் பூட்ட முடியாது. எந்த ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நெகட்டிவான வைப்ரேஷனும் அதை ஒன்று செய்ய முடியாது. காரணம், தாவீதின் திறவுகோலை உடைய கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்த்த வேண்டும் என்கிற தீர்மானத்தில் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வம் இந்த காலை வேளையிலே அவர் உங்களுக்காக, எனக்காக, ஒவ்வொரு குடும்பத்துக்காக, for every individual, for every family, for every children, ஆண்டவர் ஒரு புதிய வாசலை அவர் திறந்து வைக்க விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே,
11 மாதங்கள் நீ அழுதிருக்கலாம், 11 மாதங்கள் கண்ணீர் வடிச்சிருக்கலாம், உள்ள ஒட்டஞ்சிருக்கலாம், நீ நொறுங்கி போயிருக்கலாம், நீ துவண்டு போயிருக்கலாம். இனி வாழ்க்கை அவ்வளவுதான், இனி ஏன் வாழ வேண்டும் என்று ஒரு வேளை இந்த காலை வேளையில் இந்த இடத்துல வந்திருப்பாயானால் இந்த வார்த்தை உனக்கானது. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் விளம்புகிறார், உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை நான் வைக்கிறேன், ஒருத்தனும் பூட்ட முடியாது. நீ கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ அழ வேண்டாம். கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் உனக்காகவே ஒரு திறந்த வாசலை அவர் வைக்கிறார். Glory to God. எனக்கு அருமையான தேவ பிள்ளைய, தாவீதின் திறவுகோலை உடைய கர்த்தர். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை நான் வைப்பேன்னு சொல்லல, வைக்க போறேன்னு சொல்லல, நான் வச்சிட்டேன்னு சொல்லல. இங்க சொன்ன அந்த டென்ஷன் நீங்க கவனிச்சீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு? இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை. What a wonderful God. அந்த டென்ஸ் ஒன்னு இருக்குல்ல, நம்முடைய வாழ்க்கையை அது புரட்டி போடும். அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம எல்லாரும் இது ஈஸியா எடுத்துக்க கூடிய டென்ஸ்ல ஆண்டவர் கொடுக்கல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். I know thy works, behold I have set before thee an open door and no man can shut it, for thou hast a little strength and hast kept my word and hast not denied my name. எனக்கு அன்பானவர்களே, உனக்காக எனக்காக திறந்து இந்த ஒரு விஷயம்தான் என்னை தூங்கவே விடலை, என்னை தூங்க விடலை. அவர் சொன்ன வார்த்தை இதுதான், என் பிள்ளைகளுக்காக, என் ஜனங்களுக்காக உனக்கு ஒரு வார்த்தையை நான் தர்றேன். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? அவர்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை நான் வைக்கிறேன். யார் நம்புகிறார்களோ, யார் விசுவாசிக்கிறார்களோ, யார் அவரை பிடித்து கொள்ளுகிறார்களோ, யாருக்கு அவர் பயபக்தியோடு நடக்கிறாங்களோ, யார் அவருக்காக நிற்கிறார்களோ, அவர்களுக்காக ஒரு திறந்த வாசலை நான் வைக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தை உண்மையுடையது. I receive it. நான் இதை அனுபவிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, இதை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே, இதை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் சபையில இந்த வார்த்தை நிறைவேறுவதாக. Glory to God. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும் போது எப்படி சொல்றார்? அந்த வசனத்தை நீங்க மறுபடியும் வாசிங்களேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் சொல்லும் போது அவர் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆங்கிலத்தில் I know thy works. எப்பா, உன் வேலை என்னன்னு எனக்கு தெரியும்பா, நீ யாருன்னு எனக்கு தெரியும் சாமி, நீ எவ்வளவு மறைச்சாலும் நீ எப்பேற்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும். I know your works. I know what you are doing and what you have done and what you are going to do. நீ என்ன செய்ய போற, நீ என்ன செஞ்சிருக்கிற, நீ என்ன செய்யணும்னு விரும்புற. I know your works. எல்லாமே எனக்கு தெரியும். உன் கிரியைகளை, உன் செயல்பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன். In other translation, வேறொரு பைபிள் சொல்லுது, இப்படி சொல்லும் போது சொல்றாங்க, எப்பா உன் வேலையெல்லாம் எனக்கு தெரியும், உன்னுடைய மனதில் இருக்கிறது எனக்கு தெரியும், உன் சிந்தையில் இருக்கிறது எனக்கு தெரியும், உன்னுடைய ஆத்மாவிலே நீ என்ன நினைக்கிற, உன்னுடைய மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்க. I know your works. எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லப்பா, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அன்பானவர்களே, நம்ம பல நேரங்கள்ல அவருக்கு தெரியாம நிறைய வேலையை செஞ்சிடறோம். அப்படித்தானே? நானே அப்படித்தான். சில நேரத்தில் அவருக்கு தெரியாம நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு மனதில் பட்டதை ஒன்றை செஞ்சுட்டா நல்லா இருக்கும்னு அப்படியே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடி வாங்கிட்டு வரும்போது தான், ஐயோ ஆண்டவரே மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன், இப்படி போயிட்டோமே, இப்படியா நம்ம இப்படி லோக்கலா நடந்துக்கிட்டோமே, இவ்வளவு அசிங்கமாவா நம்ம நடந்திருக்கிறோம்.
அன்பானவர்களே, அதுக்கு பிறகுதான் அந்த உணர்வு வருகிறது. ஐயோ ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, சரிங்க ஆண்டவரே, நான் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன், இனிமேல் நான் அப்படி நடக்க மாட்டேன் ஆண்டவரே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் கிரியைகள் ஆண்டவருக்கு தெரியாதவைகள் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆண்டவர் மறைக்கவே முடியாது. ஆண்டவருக்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். So still we need to have a mercy from God. தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒரு நல்ல இரக்கம் இப்பொழுதும் இருக்கிறது. நாம் அதை புரிந்து கொள்ள தேவாவியானவர் இந்த காலை வேளையிலே உதவி செய்வாராக. நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் செயல்பாடுகள் எனக்கு தெரியும். இதோட நிறுத்தல. அவர் ஏன் இந்த திறந்த வாசலை இவங்களுக்கு வச்சாரு? பிலதெல்பியா சபைக்கு மாத்திரம் there are 7 church, 7 சபைகள் இருக்கிறது. அந்த 7 சபைகள்ல one among them, இது ஒன்று. 7 சபைகளில் இது ஒன்று. எனக்கு அருமையா, 1 out of 7. ஒன்றை மாத்திரம் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். பிலதெல்பியா சபையை பார்த்து உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அதோட நிப்பாட்டல. உனக்கு திறந்த வாசலை நான் வைக்கிறேன், அதை ஒருத்தனும் பூட்ட மாட்டான். தாவீதின் திறவுகோலை உடைய கர்த்தர் சொல்லுகிறார், சத்தியத்தை உடையவரும் அந்த ஆளுகை உடையவரும் வல்லமை உள்ளவரும் சொல்லுகிறதாவது, ஒருத்தனும் பூட்ட முடியாது நான் திறந்த வாசலை, நான் பூட்டின வாசலை யாரும் திறக்க முடியாது. இதெல்லாம் சொல்லிட்டு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு இந்த திறந்த வாசலை ஏன் உனக்கு முன்பாக வைக்கிறேன் அப்படின்னா 2 காரணத்தை சொல்றார். There are 2 important reasons why God has opened the door, why God has kept the open door before the church of Philadelphia. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, பிலதெல்பியா சபைக்கு முன்பதாக ஏன் ஆண்டவர் இந்த ஒரு திறந்த வாசலை வைக்கிறார் அப்படின்னா 2 காரணங்கள். ஒன்னு வாசிங்களேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், என் நாமத்தை நீ மறுதலியாமல், என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே. நல்ல கவனிங்க, ஃபர்ஸ்ட் மாத்திரம் வாசிப்போம். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். ஓ வாட் a wonderful. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, நல்ல கவனிங்களே. முதல் காரணம் என்ன? அவருடைய நாமத்தை நாம் மறுதலிக்கல. ஆங்கில வேதாகமத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, and has not denied my name. எந்த இடத்திலையும் என்னுடைய நாமத்தை நீ மறுதலிக்கலப்பா, என்னுடைய நாமத்தை நீ வீணிலே வழங்கல, என்னுடைய நாமத்தை எல்லா இடத்திலும் நீ உயர்த்திக்கிட்டே வந்த, என்னுடைய நாமத்தை எந்த இடத்திலையும் நீ மறுதலிக்காம அதை நீ காத்து கொண்டாய், நீ உறுதியாய் இருந்தாய். என்னுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு எந்த விதத்தில் நீ காரணமாய் இல்லை, நீ உண்மையாய் இருந்தாய், நீ என்னுடைய நாமத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டே இருந்தாய். இந்த சபையை பார்த்து சொல்ல, 7 சபைகள் இருந்தது. இந்த 7 சபைகளில் இருந்த இந்த சபை தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டியது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, பல நேரங்களிலே நாம் கர்த்தரை மறுதலிக்கிறோம். ஆனா எப்படி மறுதலிக்கிறோம் நமக்கு தெரியல. மறுதலிக்கிறதுனுடைய அந்த ஆத்மார்த்தமான அர்த்தம் நமக்கு புரியல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் அவருடைய நாமத்தை அவருக்காகத்தான் வாழ்றோம். இந்த ஜீவன் அவர் போட்ட பிச்சை நம்ம எல்லாரும் பாடணும் அல்லவா? என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடணும்? நல்ல கவனிங்க. அப்ப ஏன் தாமதம்? எப்படி நான் ஜீவனோடு ஜீவன் பிரியும் வரை உண்மை ஆராதிப்பேன்னு எப்படி சொல்றோம்? துணிகரம் அல்லவா? எப்படி நம்மளால சொல்ல முடியுது?
எப்படி நம்மளால இருக்க முடியும்? அப்ப இந்த இடத்துல நான் மறுதலிக்கத்தானே செய்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 13வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:13. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நீ மறுதலிக்கவே இல்லை. நீ இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? சாத்தான்களுடைய கூடாரம், போராட்டம் நிறைந்த ஒரு இடம், அவமானங்கள் நிறைந்த இடம். எப்பொழுது உன்னை கீழே தள்ளி மிதிக்கலான்னு ஒரு பெரிய துறல் கூட்டமே காத்திருக்கிற ஒரு சூழலிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் இந்த திருச்சபை காணப்பட்டது. ஆனா அதன் நடுவிலே நீ சாட்சியா வாழ்ந்த, நீ உண்மையா வாழ்ந்த, நீ வைராக்கியமா வாழ்ந்த, நீ என் நாமத்தை எந்த இடத்துலையும் தூஷிக்க விடல, என் நாமத்தை நீ மறுதலிக்கல, நீ உண்மையா இருந்தாய். அருமையானவர்களே, பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை மறுதலிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய சமூகத்துக்கு நம்ம தாமதமா வர்றத நம்ம ரொம்ப அசால்ட்டா நினைக்கிறோம், அலட்சியமா நினைக்கிறோம். ஆனா அது ஒரு விதமான மறுதலிப்புன்றத நம்ம எப்ப உணர போறோம்? எப்ப உணர போறோம்? காலம் கடைசி ஆயிடுச்சு. நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமான்றதெல்லாம் யாருக்குமே நிச்சயம் கிடையாது. ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? அன்பான தெய்வ பிள்ளைகளை, வேலையிலே கர்த்தரை நம்ம உயர்த்தி பிடிக்க நம்மால முடியல. நம்முடைய வருமானத்துல கர்த்தரை உயர்த்தி பிடிக்க முடியல, மறுதலிக்கிறோம். எப்பெல்லாம் நம்ம கீழ்ப்படியாம போறோமோ அப்பெல்லாம் தேவனை மறுதலிக்கிறதாக அர்த்தம் அல்லவா? அன்பானவர்களே, நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 9வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 30:9. Proverbs 30:9. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வழங்காதபடிக்கு. எப்படிப்பட்ட ஒரு ஜெபம், எப்படிப்பட்ட ஒரு ஜெபம்! ஆண்டவர், எனக்கு நிறைய நீங்க தராதீங்க, ஏன்னா நான் ரொம்ப ஆடம்பரமா வாழுவேன், இஷ்டத்துக்கு தான் செய்வேன், நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்னால. அதனால நீங்க நிறைய தந்து உம்முடைய நாமத்தை உம்முடைய நாமத்தை நான் ரொம்ப மறுதலிக்கிற அளவுக்கு போயிருவேன், இஷ்டம் போல அலைவேன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, அப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேர். காசு பணம் இருக்குன்னா தலைகால் புரியாது, என்ன செய்யறதுன்னு புரியாது, நிதானம் இருக்காது, யாரு பேச்சையும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா பணம் இருக்கல்லவா. ஆனா கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? ஆண்டவரவே மறுதலிக்கிற சூழ்நிலைக்கு வந்துரும். ஆமா, அப்புறம் ஆண்டவர் மேல பயங்கரமான கோபம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், ஜெபம் பண்ண முடியாது, ஆவியில அனலா இருக்க முடியாது, உற்சாகம் இழந்துருவோம், வேதத்தை வாசிக்க முடியாது, பர்சனல் ஜெபம் போயிரும், ஊழியம் போயிரும், எல்லாமே போயிரும். அப்புறம் எங்க திறந்த வாசலை வைக்கிறது? ஆண்டவருடைய நாமத்தை எந்த சூழ்நிலை, இது நம்ம சாத்தான்களின் கூடாரங்களின் நடுவே இருக்கிறோம், எல்லா இடத்திலையும் கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோமா, உயர்த்துகிறோமா? சற்று நிதானித்து பார்க்க ஆவியானவர் உதவி செய்வாராக. இப்ப இவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே பணக்காரனாகி நான் எனக்கு நிறைய நீங்க தந்து நான் ஆடம்பரமா வாழ்ந்து இஷ்டம் போல செஞ்சு பாவத்துல போய் கடைசியில தேவனுடைய அந்த நாமத்துக்கு விரோதமான செய்யற மாதிரி மறுதலிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடாதபடிக்கு அதே போல எனக்கு தரித்திரத்தையும் கொடுத்துடாதீங்க, பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு என்னை கொண்டு வந்துடாதீங்க. அப்படி கொண்டு வந்து ஆண்டவரை தான் ஆராதிச்சான், தேவனை தான் துதிச்சான், ஆலயத்துக்கு தான் போனான், தவர் எல்லாருக்கும் முன்னாடி கடைசியில பிச்சை எடுக்கிற மாதிரி வந்துட்டான். இப்படி யாரும் சொல்லிடக்கூடாது ஆண்டவரே. அதனால
அன்னைக்கு எனக்கு என்னுடைய படியை அளந்து. சூப்பர். எவ்வளவு அருமையான ஜெபம், அர்த்தமுள்ள ஜெபம். இன்னைக்கு இப்படி ஏதாவது நம்ம ஒரு முறை ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லாம் வேணும்னு கேட்கிறோம், கர்த்தர் தர தயாரா இருக்காரு. ஆனா எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவருடைய நாமத்தை மறுதலியாமல் தூக்கி பிடிச்சிருக்கிறோம்? சிந்தித்து பார்க்க தேவ ஆவியானவர் உதவி செய்வாராக. அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. லூக்கா 12வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போமானால், Luke chapter 12 verse 9. எந்த சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும், எல்லா சமயங்களிலும் மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன், மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக, தேவதூதர்கள் முன்பாக மறுதலிக்கப்படுவான். ஸ்ட்ரிக்ட்டா ஆண்டவர் சொல்றாரு. ஒரு வேலையை விட்டு கொடுக்க முடியல, ஒரு ஃபங்க்ஷனை விட்டு கொடுக்க முடியல, ஆண்டவருடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுக்க முடியல. நாம மறுதலிக்காமல் எப்படி இருக்கிறோம்? எப்படி நமக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைப்பார்? மறுதலியாமல் இருக்கிறவர்களுக்குத்தான் அந்த திறந்த வாசல். ஆண்டவர் சும்மா திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன்னு சொல்லல. Those who does not denied the name of God. தேவனுடைய நாமத்தை யார் மறுதலியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஆண்டவர் அந்த திறந்த வாசலை வைக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. There is a promise. அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கட்டுப்பாடு ஆண்டவர் வச்சிருப்பார். ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. நீங்கள் நான் அதை செய்தால் தான் இந்த ஆசீர்வாதங்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளை அள்ளி கொடுத்துருவார். இது the டைம் ஆஃப் கிரேஸ். இந்த கிரேஸை, இந்த கிருபையை நாம எல்லாரும் நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறது இல்லை, மொத்தமா வச்சு செஞ்சிருவார். டோட்டலா முடிஞ்சிடும், டோட்டலா ஃபெயிலியர் ஆயிரும், டோட்டலா இல்லாம போயிடும். அப்ப அழுதா உயிர் பிச்சை கொடுப்பார், அவ்வளவுதான். ஆனா எதுவுமே கிடைக்காது. அருமையான தெய்வ பிள்ளை, ஆனா இன்னைக்கு நாம ஹெல்த்தியா இருக்கும்போது, ஆரோக்கியமா இருக்கும்போது, நமக்கு எல்லாம் ஓடி நடமாடி கொண்டிருக்கிற பொழுதே ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். My dear people of God, listen to me very carefully. The word of God is very true. ஆண்டவர் சொல்லுகிறார், மறுதல் 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு chapter 5 verse 8. 1 தீமோத்தேயு 5:8 வாசியுங்கள். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். எப்படிப்பட்ட வசனம்! அருமையான தேவ பிள்ளைகளை, நான் அவங்களோட பேச மாட்டேன், இவங்க எனக்கு எதிரி. யாரியா உனக்கு எதிரி? இன்னமும் ஆவிக்குரிய ரீதியிலே உன் மண்டையில, உன் சிந்தையில எதிரி யாருன்னே தெரியலையே. அன்பானவர்களே, மனுஷர்கள் நம் யாரு உறவினர்கள், யாரு நமக்கு எதிரி கிடையாது. அவங்களுக்குள்ள இருக்கிற சாத்தான் வேணும் அப்படி பண்ணலாம், உங்களுக்கு விரோதமா செயல்படலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுங்க, உன் சத்துருக்களை நீ நேசிந்தானே ஆண்டவர் சொன்னாரு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. வேதம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. நீங்கள் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல உங்கள் உறவினர்களையும், உங்கள் நண்பர்களையும், உங்களுடைய உறவுகளையும் நீங்க மதிக்காம, அதனுடைய காரியத்தை சரியா செய்யாம, உங்களுடைய குடும்பத்தை விசாரிக்காம நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் யாரை மறுதலிக்கிறீர்கள்? உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் மறுதலிக்கிறீர்கள். நீங்க சாட்சியா இல்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய நாமத்துக்காக ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. We have to be bold enough to stand for the name of the Lord. நீங்களும் நானும் கரேஜியஸா நிக்கணும், போல்டா நிக்கணும், துணிஞ்சு நிக்கணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை நான் உங்களுக்கு முன்பதாக நான் கொண்டு வர வாஞ்சிக்கிறேன். பாபிலோன் மாகாணத்தில் இவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டவர்கள். அவங்களுக்கு நல்லா தெரியும், நேபுகாத்நேச்சார் டிக்ளேர்ட்,
எப்பா அக்கினி சூளையை 7 மடங்காக அக்கினியை நீங்கள் சூளையை எரிய விடுங்கள், அதை 7 மடங்கு ஆக்குங்கள். இந்த 3 பேரை தூக்கி அதில் போட்டுருவோம். என்ன, நான் நிறுத்தின பொற்சிலையை வணங்க கூட வணங்க மாட்டேன்னு எப்படி நிமிர்ந்து நிற்கிறான் பாருங்க 3 பேரும். என்ன வைராக்கியம்! சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் வைராக்கியமாய் சொன்னார்கள், நோ நெவர், we will never do it. நாங்க ஒருபோதும் இந்த சிலையை நாங்க வணங்க மாட்டோம், மறுதலிக்க மாட்டோம். என் தேவன், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படி விடுவிக்காமல் போனாலும் சரி, எங்க உயிர் போனாலும் சரி, நாங்க கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்போம் என்று துணிந்து நின்றார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது? சின்ன சின்ன காரியங்கள்ல கூட நம்ம வைராக்கியமா இல்லையே. நல்ல கவனிங்க. ஆடி 18க்கு தேங்காய் வாங்கி திங்கிறதும், அமாவாசை பூஜையிலையும் ஆயுத பூஜையிலையும் பொறி வாங்கி சுண்டல் வாங்கி வீட்டில் செஞ்சு அதை கொண்டு போய் பரிமாறுறதுலையும், எங்கேயா உன்னுடைய தேவனுடைய நாமத்தை எந்த இடத்துலங்கய்யா நீங்க உயர்த்துறீங்க? எந்த இடத்துல நீங்க மறுதலிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? அதுக்கு எத்தனையோ பேர் ரோட்ல சாப்பாடு இல்லாம இருக்கிறார்களே, அவர்களுக்கு கொண்டு போய் டெய்லி செய்யலாமே. ஏன் இந்த பர்டிகுலர் நாட்கள்ல மாத்திரம் நீங்க அதை உலகத்தை செய்யற நாட்கள்ல நீயும் செஞ்சினா அதுக்கு துணை போகிறது தானே அர்த்தம். உன் வீட்டில் எப்படி கர்த்தர் இருப்பாரு? The Lord God is master my home. என் வீட்டினுடைய தலைவர் அவர் தான். எங்கேயா தலைவரா இருக்காரு உன் வீட்டில்? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் கவனித்து பாருங்கள். ஆண்டவரை மறுதலித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நிமிஷமும். கர்த்தருடைய வைராக்கியம் எங்க போச்சு? கார்த்திகை தீபம் உலகத்தால உன் வீட்டில் விளக்கு எரியுது, அசிங்கமா இல்ல? உன் வீட்டில் நித்தியமாக எரிய வேண்டிய விளக்கு எரியவில்லை. அன்னைக்கு நீ எரிய வேண்டிய விளக்க அன்னைக்கு வெளியில போய் நீ வச்சு விளக்கு வச்ச உடனே உன் குடும்பம் வழங்கிரும்னு நினைக்கிறீங்களோ? ஐ எம் so sorry to say that. You are in a danger zone. Really, I am warning you as a master, as a pastor. நான் ஒரு மெய்ப்பனா உனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறேன். தேவனுடைய லாபத்தை நீங்க துணிகரமா வீணில வழங்காதீங்க. It is very dangerous. Very dangerous. நீ கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆள், நீ கர்த்தருக்காக வேறு விரிக்கப்பட்ட ஆள். கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்காங்களே, நீ வார பைபிள் ஸ்டடி நடக்குது, சுண்டலை நீ ஆக்கி கொண்டு நீங்க கொடு, நாங்க தின்னுட்டு சத்தியத்தை உனக்கு சொல்லி தர்றோம். உனக்கு புண்ணியமாவது கிடைக்கும், உன் வாழ்க்கை உயரும், உன் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் குடும்பம் தலைக்கும். கர்த்தர் சொல்றா, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அந்த கிரியைகள் என்ன? நீ உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும், எனக்கு அருமையான, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும், உனக்கு போதுமான அளவு பலன் இல்ல, எனக்கு தெரியும். You are all so weakness. உனக்கு ரொம்ப பலவீனமா நீ இருக்கிற, ரொம்ப வீக்கா இருக்கிறோம், ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அந்த கொஞ்ச பலன் இருந்தும் அந்த சாத்தானுடைய கூடாரத்துக்கு நடுவுல நீ வைராக்கியமாய் எனக்காக நீ சாட்சியா நின்னபாரு, எனக்காக நீ வைராக்கியமாய் துணிந்து நின்னபாரு, என்னுடைய நாமத்தை நீ மறுதலிக்காம நின்னபாரு, எனக்காக நீ தேவனுடைய நாமத்தை உயர்த்தினபாரு, அதற்காக நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை நான் வைக்கிறேன். I have set the open door before you just because you have not denied for the name of me. என்னுடைய நாமத்தை நீ மறுதலிக்கலையா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க நினைச்சிருந்தா என்னனாலும் செஞ்சிருக்க முடியும். அக்கினி சூளை தங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுத்தார்கள். இந்த சரீரத்தை அழிக்க முடியும், என் ஆத்துமாவை நீ அழிக்க முடியாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை வைராக்கியம் பாராட்டினாங்க, துணிந்து நின்றார்கள், போல்டா நின்னாங்க. நேபுகாத்நேச்சார் பயப்படுறான், இவங்களை பார்த்து அவங்க தூக்கி அக்கினியில போட்டவே செத்து போயிட்டான். ஆனா போடப்பட்டவர்கள் உயிரோடு நின்றார்கள். ஏன் தெரியுமா?
எந்த இடத்துல நீங்க தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல் நிற்கிறீர்களோ அக்கினி சூளையிலும் ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்க அவர் வல்லமையும் ஆவலும் உள்ள தேவனாயிருக்கிறார். உங்களை தண்ணீர்ல பிடிச்சி தள்ளி கொண்டு போட்டாலும் அந்த இடத்துல நீங்க சாக மாட்டீங்க, போட்டவன் செத்து போயிடுவான். ஏன் தெரியுமா? ஆழத்தின் நடுவிலே திறந்த வாசலை உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் வைக்க அவர் வல்லமை உள்ள தேவன். அவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க, அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் வைராக்கியமாய் நின்றார்கள், துணிந்து நின்றார்கள். அவர்களை யாரும் எதுவுமே பண்ண முடியல. தூக்கி போடுங்கடா, 7 மடங்கு அக்கினி சூளையை அதிகப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, நினைச்சு பாருங்க. நான் இப்ப தேடிட்டு இருக்கிறேன், எங்கேயா அப்படிப்பட்ட ஆட்கள், அப்படிப்பட்ட விசுவாச மக்கள் எங்கே? தேவனுக்காக துணிந்து வைராக்கியமாய் அவருடைய நாமத்தை எந்த இடத்திலும் மறுதலிக்க கூடாதுன்னு துணிந்து நிற்கிற அந்த வைராக்கியம் உள்ள தேவ பிள்ளைகள் எங்கே? Who they are, where they are, எங்க இருக்கிறாங்க? யார் அவங்க? எந்த இடத்துல மறுதலிக்காம நின்றார்கள்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர வேண்டியது கல்யாணத்துல போய் நிக்குது. ஆண்டவருடைய சமூகத்துல வர வேண்டியது உறவுக்காரங்கள்ட்ட போய் நிக்குது. ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டியது வேலைக்கு போய் நிற்கிது. எங்கே எந்த இடத்துல நீங்கள் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறீர்கள்? நீங்களும் நானும் சொல்லணும், இந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா நீ இவங்களை வச்சிரு, இந்த வேலையை விட்டு போகணும்னா நாங்கள் போயிடணும். ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தை தவிர வேறு எந்த ஒரு வேலையை நான் செய்ய மாட்டேன்னு வைராக்கியம் பாராட்டின உங்களுக்கு அவர் திறந்த வாசலை வைப்பார். திறந்த வாசலை வைப்பார். உனக்கு ஒரு ஆபத்தும் வராது. ஒரு சம்பவத்தை நான் லைவா காமிக்க விரும்புகிறேன். என் ஆவியில் அனல் கொண்டு என்னை உற்சாகப்படுத்தின ஒரு விஷயம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க கொஞ்சம் சற்று கூர்ந்ததை கவனியுங்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாபிலோன் மாகாணத்திலே அந்த நாட்களிலே நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கும் சிலர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களாய் லைவ்ல உயிரோடு கூட லைவ் டெஸ்டிமனியா, லிவிங் டெஸ்டிமனியா, ஜீவனுள்ள சாட்சிகளாய் ஆண்டவருடைய நாமத்தை எந்த சூழ்நிலையிலும் மறுதலிக்காமல் நிற்கிறவர்கள் இருக்கிறார்கள். ப்ளே பண்றீங்களா? சவுண்ட் வந்துருமா? சவுண்ட் ரிமோட்ல தானே வச்சிருக்கியா? வை, தெரியுதா இல்லையா? Glory to God. அதை கொஞ்சம் பாருங்களேன், அதை கொஞ்சம் கேளுங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ப்ளே பண்ணதா இல்லையாப்பா? வந்துருச்சா இல்லையா? ஸ்தோத்திரம். கடுமையான அக்கினி நடுவிலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அன்னைக்கு நடந்த சம்பவம் நமக்கு எல்லாம் தெரியாது, அதை நம்ம லைவா பார்க்கல. ஆனா இன்னைக்கு லைவா சில விஷயங்களை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, தமிழகத்தை சேர்ந்த ஒரு தேவ மனுஷன், நல்ல கவனிங்க நான் சொல்றத. தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஆர்மியில, இந்தியன் ஆர்மியில ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கிற முதல்ல நல்ல கவனிங்க. போதும், அது ஆஃப் பண்ணிருக்கப்பா. அவர் பேர் சாம் கமலேசன், தமிழகத்தை சேர்ந்தவர், இந்தியன் ஆர்மியில் ஒரு நல்ல பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஆராதிக்கணும், ஆனா அங்க சர்ச் இல்லை, எல்லாம் அந்த குருத்வாராவுக்கு போறாங்க. ஆனா இவர் ஒரு அதிகாரியா வெளியில நிற்கிறார், வாசல்ல. உள்ள போல
எல்லாரும் எச்சரிச்சிருக்கிறாங்க. அவர் சொல்லிட்டார், என்ன நடந்தாலும் சரி, என்னுடைய மத நம்பிக்கையின்படி, எனக்கு வேதாகமம் போதிக்கிறபடி ஒரு விக்கிரக ஆராதனை ஸ்தலத்துக்குள்ள கால் வைக்கக்கூடாது. நான் ஒரே தெய்வத்தை ஆராதிக்கிற மனுஷன். நான் ஒரு நாளும் உள்ளுக்குள்ள வர மாட்டேன். நீங்க என்ன நாளும் பண்ணிக்கங்க. அருமையானவர்களே, இப்ப சட்டம், கோர்ட் என்ன தெரியுமா தீர்ப்பு வழங்கி இருக்குது? ஒரு அதிகாரியா இருந்து இப்படிப்பட்ட சட்டத்தை நீங்க மீறினதுனால, ஒரு அதிகாரியா இருந்து நீங்க இந்த சட்டத்தை எல்லாத்துக்கும் முன்மாதிரியா இல்லாததுனால நீங்கள் பதவி நீக்கம் செய்யப்படுகிறீர்கள். உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது, உங்களுக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுக்கப்படும், உங்களுக்கு பென்ஷன் கிடையாது, உங்களுக்கு சம்பளம் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்ட்டாங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் தேவனுக்காக என் ஜீவனையும் இழக்க நான் தயாராக இருக்கிற போது இந்த ஒரு காரியம் எனக்கு பெரிதல்ல. There is a living testimony of Sam Kamalason. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் எந்த இடத்துல நாம் ஆண்டவருக்கு வைராக்கியமா நின்னோம்? எந்த இடத்துல? இன்னைக்கு தானியேலை போல நின்று கொண்டிருக்கிறார். Where is Daniel? அன்பான தேவ பிள்ளைகளே, சிங்க கெபிக்குள்ள போடுவாங்கன்னு தெரிஞ்சுமே ஜெபிக்கிறது அவர் விடல. அந்தி சந்தி மத்தியான வேளை 3 வேளையும் தான் வழக்கமாய் செய்து வருகிறபடியே அந்தந்த நேரத்திலே குறிக்கப்பட்ட வேளையிலே கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றார். அன்பானவர்களே, நான் இப்ப சொல்றேன், நல்ல கவனிங்க. இந்த சபைக்கு நீ ஒழுங்கா இல்லை அப்படின்னா எங்க போனாலும் ஒழுங்கா இருக்க முடியாது. வாய்ப்பே இல்லை. சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். தேவன் உனக்கு பொக்கிஷமாய் கொடுத்த இந்த சபையில நீ உண்மைத்துவமாய் இருந்து தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டலன்னா என்ன பண்ண போறான்? இந்த இடத்துல சாம் கமலேசன் என்கிற மனுஷன் ஒரு ஜீவனுள்ள மனுஷனாய் வேலை போனாலும் பரவாயில்ல, ஆனா உயிருக்குள்ள மட்டும் என் பாதம் வராது. ஜீவன் இப்ப புரியுதா? என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. இதாங்க அதனுடைய அர்த்தம். இது போல நிறைய டெஸ்டிமனி என்னால சொல்ல முடியும் ஆண்டவருக்காக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். நல்லா கவனிங்க, இந்த பாடலுக்கு பின்னாடி ஒரு பெரிய சம்பவமே இருக்கு. உங்களுக்கு நான் சொல்றேன், நல்லா கேளுங்க. ஒரு தீவு, அந்த தீவுக்குள்ளே அந்த தீவு ஆட்சி செய்கிறவர்கள் எல்லாம் ரொம்ப அடமண்டா வந்து இந்த தீவுகளில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அடிச்சு ரொம்ப கொன்னுகிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு குடும்பம் சொல்லுது, எந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன். அந்த பிரதரு, அந்த சகோதரி, அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்த தீவில் ஆண்டவரை மறுதலிச்சிட்டாங்க. ஆனா இந்த ஒரு குடும்பம் மட்டும் மறுதலிக்கல, வைராக்கியமாய் நிற்கிறாங்க. அன்பானவர்களே, அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைகளை தாய்க்கு தகப்பனுக்கு முன்னாடியே வெட்டி கொள்ளுகிறார்கள். மனைவியை கொள்றான். அப்பத்தான் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், எனக்கு எந்த கவலையும் இல்லை, என் பிள்ளைகள் 2 பேரும் இப்ப ஆண்டவரோடு என் தகப்பனோடு அவர்கள் இருக்கிறார்கள். என் மனைவியும் கொன்னுட்ட, என் மனைவி ஆண்டவரோடு இருப்பா, என்னையும் நீ கொல்லு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவரோடு போயிடுவேன். அப்பதான் அவர் பாடின பாட்டு,
அவர் அப்படியே அப்படியே உயிர் பிரியும் போது அவர் பாடின பாட்டு சொன்னாரா, I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான் வெட்டிட்டான், செத்துட்டார். ஆனால் அவருடைய இரத்தம் சிந்தின இடத்துல அந்த தீவு முழுவதும் இன்றைக்கு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது, கர்த்தரை தொழுது கொண்டிருக்கிறது, கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது, கர்த்தரை உயர்த்தி கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் அவர்கள் செத்து பல ஆண்டுகள் ஆகிறது, ஆனால் கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்காத ஒரு திரள் கூட்டத்தை கர்த்தர் அங்கே எழுப்பி இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரிசாவில் ஸ்டெயின்ஸ் அவருடைய குடும்பமே கார்ல வைத்து பர்பஸா எரிக்கப்பட்டது. That is a living testimony. மனைவி சொல்றாங்க, இருக்கட்டும் பரவாயில்ல, அவங்கள நான் மனதார நான் மன்னிக்கிறேன். அன்பானவர்களே, இன்னைக்கும் அவர் இறந்து போய் விட்டார், 2 மகன்கள் இறந்து போய் விட்டார்கள். எனக்கு அருமையா மகளும் அம்மாவும் அதே ஊழியத்தை எடுத்து இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். லிவிங் டெஸ்டிமனி. ஆண்டவரை மறுதலிக்காம இருக்கிறோமா ஐயா? ஆண்டவரை மறுதலிக்காம இருக்கிறோமா? ஒரு சின்ன வேலையை விட முடியல, 250 ரூபாய் சம்பளம், லட்சமா கொடுக்கிற இடம் மிலிட்ரி, எல்லாத்தையும் கர்த்தருக்காக விட்டுட்டு வந்தார். என்னையா பண்றோம் நம்ம? என்ன சாதிச்சிட்டோம் ஆண்டவருக்காக? எப்பெல்லாம் ஆண்டவரை மறுதலிக்கிறோம் தெரியுமா? எப்பெல்லாம் ஆண்டவரை துக்கப்படுத்துறோம் தெரியுமா? எப்பெல்லாம் ஆண்டவரை வேதனைப்படுத்துறோம் தெரியுமா? ஏன் ஆண்டவர் திறந்த வாசலை வைக்கிறார் அவங்களுக்கு முன்னாடி? இந்த பிலதெல்பியா சபைக்கு முன்பதாக, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல். உனக்கு பிச்சையா கொடுத்திருக்காரு இந்த வாழ்க்கை, மறுபடியும் நான் வான் பண்றேன். உனக்கு பிச்சையா அந்த தொழிலை கொடுத்திருக்கிறாரு, உனக்கு பிச்சையா அந்த குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, உனக்கு பிச்சையா அந்த பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, உனக்கு எல்லாமே பிச்சையாய் ஆண்டவர் இரக்கம் பாராட்டி தயவு பாராட்டி கொடுத்தது. இதுல கர்த்தரை மகிமைப்படுத்தாம நீ உலகத்தின் காரியத்தை உலகத்தின் மனுஷனை போலவே நீ பிஹேவ் பண்ணிட்டு இருந்த, ஒரு நாள் கொடுத்ததை பூரா எடுத்துருவார். அருமையானவர்களே, நீ தனியா நின்று கதறினால திரும்பி எதுவுமே வராது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன். நீ ஆண்டவருக்காக ஊரை விட்டு ஒதுக்குறாங்க, ஒதுக்கட்டும். ஆண்டவருக்காக இந்த வேலை போகட்டும். அருமையானவர்களே, தானியேல் 3வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்களேன். தானியேல் 3:30. சீக்கிரம். தானியேல் 3:30 எடுத்தவங்க வாசிங்க. பின்பு ராஜா ஷாத்ராக் மேஷாக் ஆபித் நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். ஆண்டவர் உயர்த்துவாரியா? நீ கர்த்தருக்காக எதெல்லாம் நீ இழக்கிறீங்களோ, என் நாமத்தினால எதெல்லாம் நீங்க இழக்கிறீங்களோ அதெல்லாம் நான் தருவேன் ஆண்டவர் சொல்றாரு. அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. தேவன் தான் எல்லாமே. தேவனை நீங்க மறுதலிச்சிட்டு ஒரு காரியத்தை சக்சஸ் பண்ணிடலான்னு தயவு செய்து இங்க இருக்கிறவங்க யாரும் நீங்க கற்பனை கூட பண்ணாதீங்க. அது பரிதாபமா முடிச்சிடும், பரிதாபமா முடிச்சிடும். நீ பணத்தை மேன்மைப்படுத்தினா பணத்தினாலதான் உனக்கு அழிவு, அதுலதான் நீ சிக்குவ. உன் பிள்ளைகளை மேன்மைப்படுத்தினா உன் பிள்ளைகளால தான் உனக்கு அழிவு.
உன் குடும்பத்தை நீ மேன்மைப்படுத்தின குடும்பத்தினால தான் உனக்கு அழிவு. நீ கர்த்தரை தவிர எதையுமே நீ மேன்மைப்படுத்தக்கூடாது. நீ ஆண்டவருடைய நாமத்தை எந்த இடத்துல, வேலையிலும் வருமானத்திலும் வைராக்கியமா சொல்லு. சார், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள், நான் கடை திறக்க மாட்டேன், நான் பிஸ்னஸுக்கு வரமாட்டேன், வேலைக்கு வரமாட்டேன். சாரி, வேலை இதுன்னு பெரிய இது என்ன பிரதமர் வேலையா? வேலையே கிடைக்காதா? கரூர் மாவட்டத்தில் இருக்கிறோம், பணியார சுட்டாவது பொழைச்சிக்கலாம் தெரியுமா? வடை போட்டாவது பொழைச்சிக்கலாம். காலையில் மெதுவடையும் பருப்பு வடையும் போட்டு சாயங்காலமாக நல்ல அருமையான சுட சுட மழை நேரத்தில் அப்படியே பொழுது சாயிற நேரத்தில் இந்த பனி காலத்தில் வெங்காய பக்கோடா போட்டு கொடுத்தோம்னா பட்டையை கிளப்பும். 2 வருஷம் என்னை விடுங்க, ஆமாம், மாளிகையே கட்டிடுவேன் தெரியுமா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது எதுக்கு நம்ம மனுஷனுக்கு பயப்படணும்? அதிகாரத்துக்கு ஏன் பயப்படுறீங்க? கர்த்தருக்கு முதல்ல நீ பயப்படு. உன் கல்லா ஏன் தெரியுமா கட்டலை? அந்த இடத்துல ஏன் தெரியுமா திறந்த வாசல் இல்லை? நீ கர்த்தருக்கு மறுதலியாம நீ துணிவா நிக்கல. அதனாலதான் உன் பர்சு காலி ஆகுது. ஏதாவது 10 காசு ஒன்னால சேர்த்து வைக்க முடியுதா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. நிம்மதியா பிள்ளைகளுக்கு ஏதாவது சந்தோஷமா வாங்கி கொடுக்க முடியுதா? ஏன்? கர்த்தருக்காக நான் துணிவா நிக்கல, அவருடைய நாமத்தை நான் மறுதலியாம நிக்கிறேன் பாருங்க. அப்பதான் இருக்கு விஷயமே. எனக்காக திறந்த வாசலை அவர் எனக்கு முன்பாக வைப்பார், என் வீட்டில் கொண்டு வருவார், என்னுடைய தேவைகளை சந்திப்பார், என்னுடைய பிரச்சனைகளை அவர் பார்த்து கொள்ளுவார், என்னுடைய சுகத்தை தருவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, என் வீட்டில் சந்தோஷ சமாதான நிம்மதியா இருக்கும், நிம்மதி இருக்கும். கட்டுக்கட்டா பணம் இருந்தா போதுமா? திங்க முடியுமா? ஒண்ணும் இல்லை, எதையுமே அதெல்லாம் சாப்பிட முடியாது. நிம்மதியா இருக்கணும். ஆரோக்கியமும் செல்வமும் சமாதானமும் சந்தோஷம் நிம்மதி ஆறுதல் பிள்ளைகளோட ஜாலியா, எவ்வளவு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம். எனக்கு முன்பாக கர்த்தர் திறந்த வாசலை வைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் அதுதான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன். முதல் காரியம், நீ மறுதலிக்க கூடாது, வைராக்கியமா இருக்கணும். எந்த இடத்துலையும் மறுதலிக்க கூடாது, எல்லா இடத்துலையும். சில நேரத்தில் கல்யாணம்னு வரும்போது சில பேர் மறுதலிச்சிடுறாங்க, ஆண்டவர்கிட்ட மறுதலிச்சு போறாங்க, ஒரு உலகத்தான பிடிச்சி கட்டி வச்சிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அவங்களும் சபைக்கு போறவங்களா இருக்கணும், நம்ம பிள்ளையும் ஆண்டு பக்தி வைராக்கியமா இருக்கிற பிள்ளையா இருக்கும். ரெண்டையும் பார்க்கணும், சரியா பார்க்கணும். நல்லா இருக்காங்க, பண வசதி, அதெல்லாம் இல்லை. கர்த்தருக்குள்ள இருக்காங்களா, தேவனுக்குள்ள இருக்காங்களா, அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்களா, சபைக்கு போறாங்களா, தெய்வ பயம் அந்த குடும்பத்தில் இருக்கா பார்க்கணும். அதெல்லாம் நமக்கு தேவை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலிக்கல. இது சாதாரண நம்ம நினைக்கிறோம். ஏன் பொறி கொடுக்கறதுல தப்பா? தப்பு இல்லையா? 365 நாள் இருக்குது. ஹலோ, எல்லா நாளும் நீ கொடு, உனக்கு யாரும் நான் குறை சொல்லலை. ஆனால் அன்னைக்கு செய்கிற பாரு, உலகத்தானுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லையே. உன் பக்தி வைராக்கியம் எங்கே போச்சு? உன் தாய் தகப்பன் அப்படித்தான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா? நான் யாரையும் அப்படி என்கரேஜ் பண்ணுறது இல்லையே. ஆஸ் எ ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா, ஸ்பிரிச்சுவல் மதரா, நாங்கள் அப்படி ஒருத்தரையும் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறது இல்லையே. நான் சபையில் இல்லாமல் தேவ சமூகத்தில் இல்லாமல் வேலைக்கு போனால் நான் திட்டத்தான் செய்வேன், நான் சொல்லத்தான் செய்வேன். அது பாவம், அது துணிகரம். உன் குடும்பத்தை அது பாதிக்கும், உன் பிள்ளைய பாதிக்கும். நீ இப்போ நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் திறந்த வாசல் வராது. திறந்த வாசல் வரணும்னா நீ விட்டு கொடுக்கணும், நீ வேலையை விட்டணும், அடைக்கணும் எல்லாத்தையும். அதனால ஒரு பெரிய வருமானம் வந்தாலும் பரவாயில்ல,
ஆண்டவர் மன்னாவை ஆண்டவர் என்ன செஞ்சார்? மன்னாவை ஆண்டவர் 6 நாட்கள் கொடுத்தார். 7ஆம் நாள் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? 6ஆம் நாள் நீ பொறுக்கிக்க, தாராளமாக எடுத்துக்க. 7ஆம் நாளுக்கும் சேர்த்து வச்சுக்க, அது கெட்டு போகாது, கெட்டு போகாது. கர்த்தருடைய ப்ராசஸை நீ மாத்தினா நீ வெற்றி பெற்றதா அர்த்தமா? அதெல்லாம் இல்லைங்க. நல்லா இருக்கலாம், ஆனால் அதுவே பாய்சன் ஆயிரும், பாய்சன் ஆயிரும். நேற்று எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சபைக்கு போகிறவர் தான் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஜோம் பண்ணுங்க. ஏன்டா என்னாச்சு அப்படின்னு. ஃபுட் பாய்சன் ஆகி போச்சு. நீ எங்கடா போய் பொறுக்குனேன்னு கேட்டேன். நீ எங்கே போய் பொறுக்குன? ஆஸ்பத்திரியில். பாஸ்டர் 10,000 ரூபாய் பிடிங்கிட்டாங்க பாஸ்டர். ஆமாம், நீ கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு கஞ்சத்தனம் பண்ணி சில்லற காசையும் 8 நாவி 4 நாவி உண்டியலில் போட்டு கொண்டு வர்ற. சில உண்டியல் வருது, அந்த உண்டியலுக்குரிய காசு கூட இல்லை. இதில் இது மிஷினரி கேட்டான்னு வச்சுக்கோங்க, மிஷினரி செத்துருவான். நான் அதுக்கு வெள்ளத்திலே செத்து போறேன்யா, உன் காணிக்க வேணாம் எனக்கு. எங்க நம்ம போறோம்? என்ன செய்யறோம்? ஆண்டுடைய நாமத்தை எந்த சூழ்நிலையில நம்ம மகிமைப்படுத்துறோம்? மனம் போன போக்கில் போறதுதான் ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்காம இருக்கிறதா? வேத வசனத்தின்படி. நான் இதோட முடிக்கிறேன், நிறைவு செய்கிறேன், நேரம் இல்லை. 2வது அது என்னன்னு பார்த்துருவோம், அடுத்த வாரம் நான் தொடர்றேன். சொல்லுங்க, வாசிங்க. 3:8 ரெவலேஷன் சாப்டர் 3 verse 8. நீ என் நாமத்தை மறுதலியாமல், என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. 2வது பாயிண்ட் என்ன? வசனத்தை கை கொள்ளணும். அது எப்படி கை கொள்றது? ஏன் அவங்களுக்கு முன்னாடி திறந்த வாசலை வச்சாரு அப்படின்றத நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில். அன்பானவர்களே, நான் யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு சொல்லலை. இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த இடத்துலேருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கானது தான். இதில் காம்ப்ரமைஸே கிடையாது. நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரை மறுதலிக்காமல் ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களுக்கான திறந்த வாசலை வைப்பார். நிச்சயமாக திறப்பார். உங்கள் பிஸ்னஸில் திறப்பார், உங்கள் குடும்பத்தில் திறப்பார், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திறப்பார். ஒருவேளை இதுவரைக்கும் நான் தப்பாக நடந்துட்டேன், மறுதலிச்சுட்டேன் ஆண்டவரே, பரவாயில்ல. பேதுரு மறுதலிச்சான், ஆனால் அவன் மனம் திரும்பின போது கர்த்தர் அவனை ஏற்றுக்கொண்டு முதல் பிரசங்கத்தில் 3000 பேரை கர்த்தர் கொண்டு வந்தார். அப்படியே நம்ம எழுந்து நிற்போமா? Let us all stand to our feet in this morning in the presence of God. Let's surrender our life to God in this evening, this morning. தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் இந்த காலை வேளையில் நம்மை அர்ப்பணிப்போம். எஸ் லார்ட், அல்லேலூயா. குனிந்து தூக்கினீரே, பெரியவர் நாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவர் நாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து
செய்கிறார்னு எனக்கு தெரியும். இது கர்த்தருடைய வார்த்தை. உங்க மனசை நீங்க இன்னும் கடினப்படுத்தாதீங்க. யாரு மேலேயும் நீங்க கோபப்படணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமாப்பா, நிறைய நீங்க திறந்த வாசலை கொடுத்தீங்க, ஆனா நானே போய் அடைச்சு விட்டு வந்துட்டேன். நானே அதுக்கு முட்டுக்கட்டையா இருந்திருக்கிறேன். நீங்க அதை திறக்கும்படிக்கு முயற்சி பண்ணிருக்கிறீங்க, ஆனா அது தெரியாம நானாவே முடிவு பண்ணி இப்ப இந்த நிலையில வந்து நிக்கிறப்பா. என்னை ஒரு விஷயம் மன்னித்து உமக்காக வைராக்கியமா இனிமேலாவது நிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு வைராக்கியம் எனக்குள்ள தாங்க. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. அன்று அவங்கள மாதிரி நான் வேஷம் போடுறதுக்கு நாங்க வரல. எனக்கு ஒரு முகம் இருக்கு, அது கர்த்தருடைய சாயல், கர்த்தருடைய முகம். கர்த்தருக்காக எந்த நிலையிலும் நாங்க வைராக்கியமா நிக்க, சாப்பிடுற உணவுல இருந்து, போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து, எங்க குடும்பத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்க கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டணும். அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆண்டவரே, நாங்க பேசியே வீணா போன குரூப். ஆண்டவரே, பேசியே நாங்க அழிவை சந்திச்சு இருக்கிறோம். அப்படிப்பட்ட தூஷணமான காரியங்கள்லாம் நாங்க பேசி அழிவை நாங்களே சந்திக்காதபடிக்கு மனம் திரும்புதலை ஏற்றுக்கொண்டு எங்களை வாழ வைங்கப்பா. எங்க பிள்ளைகளை வாழ வைங்க. எங்களுடைய பிள்ளைகளை வாழ வைங்க. ஒப்பு கொடுக்கிறோம். திறந்த வாசல் உண்டாகட்டும். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் நாம்